Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு ஜெல் தான் பார்க்க போறோம். ஒரு சூப்பரான ஒரு நைட் ஜெல் இல்ல இது நீங்க டே டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பண்ண போற ஜெல் என்னன்னு பாத்தீங்கன்னா கடுக்காய் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ஜெல் ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா அதிக இன்கிரிடியன்ட் இல்லாம ஒரு 3 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு ஜெல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். உங்களுக்கு ஆக்னி இருந்தால் ஆக்னியை க்யூர் பண்ணும். உங்களுக்கு கொலாஜின் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா எங்காக வச்சுக்கும், ரேடியன்ஸாக வச்சுக்கும். அண்டர் ஐ டார்க்னஸ் இருந்தாலும் சூப்பராக குறைக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட அண்டர் ஐ நல்லாவே கம்மி பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலில் மிஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் பிளைன் ஜெல், இதில் எந்த ஒரு ஃப்ளேவர்ஸுமே இருக்காது. நான் அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பிளைன் ஜெல் இல்லைன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆலோவேரா மார்க்கெட்டில் விற்கிற ஆலோவேரா ஜெல் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நம்ம கிளாஸில் ப்ரிப்பேர் பண்ண ஜெல் தான் இது, பிளெயின் ஜெல். இதில் நம்ம என்ன ஃப்ளேவர்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம முசி ஹெர்பல்ஸில் ஜெல் மேக்கிங் கிளாஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் தான். நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஜெல் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட சோப் மேக்கிங், கோல்ட் ப்ராசஸ், மெல்ட் அண்ட் ப்ரோ, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க 24 hours கோல்ட் ப்ராசஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பிளெயின் ஜெல் எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் கடுக்காய் பவுடர் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். கடுக்காய் பவுடரை நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப எந்த அளவுக்கு முடிஞ்சதோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதை பாயில் பண்ணி இதுலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பவுடர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதுவே நான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூனே போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது DIY ஜெல் தான். ப்ரொஃபஷ்னல் மெத்தட் நான் ஜெல் மேக்கிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுக்காய் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியண்ட். அதை வச்சு நம்ம செய்யும் போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸ்கின்னும் நல்லா ஒரு க்ளோயிங்காக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் ஆலோவேரா ஜெல் மார்க்கெட்டில் வாங்குகிற ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போ நம்மளோட ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். கம்பல்சரி ஒரு எசென்ஷியல் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஜெரனியம் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 drops மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், 3 drops மட்டும் போதும். இப்போ இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவனாக எல்லா பக்கமும் எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு 3 dropsக்கு பீட்ரூட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பீட்ரூட் ஆயிலில் பாயில் பண்ணி அதோட ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பர்சனல் எனக்கு யூஸ்க்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு 3 drops மட்டும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் ஸ்கின்னை நல்லா பிங்கிஷ் க்ளோ ஆக்கும். ஸோ அதையுமே ஒரு 3 drops மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட க்ரீம் ரெடி. ஆல்ரெடி இதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் இருக்கனால இதை உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 month வரைக்கும், 3 to 6 month வரைக்குமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் செஞ்ச பிளெயின் ஜெல்னால நான் சொல்கிறேன். பட் ஆலோவேரா நீங்கள் ஆலோவேரா மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அது ஒரு 20 days மட்டும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ண கண்டெய்னருக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது டெய்லி நைட் டைம் இல்லைனா மார்னிங் டைம் 2 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் அப்படியே தூங்கிக்கலாம். மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மாய்ஸ்சரைசராக போட்டு நீங்கள் அதுக்கு மேலே மேக்கப்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இந்த ஜெல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூட் ஆகும். எல்லாருமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye from Nisha.